குஜராத்தில் பில்கிஸ் பானுங்கிறவங்க 5 மாத கர்ப்பிணி. 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது 3 வயசு குழந்தை, அந்த குழந்தையை பிடுங்கி கொன்று அந்த 5 மாத கர்ப்பிணியை பாலியல் வன்புணர்வு செய்து அவர்களுடைய உறவினர்களையும் கொன்று இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளை விடுவிச்சிட்டாங்க. ஏங்க விடுவிச்சிங்கன்னு கேட்டால், பொது மேடையில் பிஜேபியை சேர்ந்த CK ராகுல்ஜி அவர்கள் சொல்கிறார், அவர்கள் பார்ப்பனர்கள் என்பதால் நான் விடுவித்தேன்னு. இதுதான் பாசிச அரசியல். எவ்வளவு கொடுமையான அரசியல்! இதை பாயாசத்தோடு தொடர்பு படுத்தி பேசக்கூடிய, அரசியல் முதிர்ச்சியே இல்லாத, திரைத்துறையில் இருக்கிற பிம்பத்தை மட்டுமே வைத்து நம்முடைய முதலமைச்சர் பதவியே வாங்கிடலான்னு நேராக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முதலமைச்சர் பதவிக்கு தான். இப்படியெல்லாம் காணல் நீர் கனவாக கண்டு கொண்டிருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம், நடிகை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி திரள் நிதியை திருடி கொண்டு நீதிமன்ற ஏறி இறங்கி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி அது ஒரு பக்கம். தொடர்ந்து நாற்காலிக்கு அதிமுகவில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ பெரிய சலசலப்புலாம் அங்கே இருந்துட்டு இருக்கு இன்ன வரைக்கும். இன்னைக்கு வேற போய் அமித்ஷாவை பார்த்து வந்திருக்கிறார். இந்த தூங்கு மூஞ்சி மரமாட்டம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போல தூங்கிட்டு இருந்தார். அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டி அம்பேத்கரை பற்றி பேசும்போது அப்பயும் இந்த தூங்கு மூஞ்சி மரம் மாதிரி தூங்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இன்று கூட்டணிக்காக, பெட்டிக்காக அமித்ஷாவை போய் சந்தித்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் சாட்டடிச்சு பார்த்தாரு, செருப்பு போட மாட்டேன்னு ஷூ போட்டு பார்த்தாரு, தலையால் தண்ணி குடிச்சும் அவருக்கு பதவி இல்லையா இந்த வாட்டி, அவர் தலைவர் கிடையாதான். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய பேரை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பேரை சொல்ல பயமா? யார்? நடிகர் விஜய் அவர்கள். அவருக்கு பொதுக்குழு கூட்டம் போட்டால் ஓயாமல் அவர் பேசுறது நம்மளை பற்றி தான். நமக்கும் சேர்த்து தான் ஒரு கூட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் எனக்கு பேரை சொல்ல பயமா, பேரை சொல்ல பயமானா, அந்த பேருக்கு பின்னாலே ஒரு வரலாறு இருக்கிறது. பாசிச அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்த ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் ஹிட்லரோட பாசிச அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்தார். ரஷ்யாவுடைய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய நினைவாகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டது. அவர் இறந்த ஆண்டு 1953 மார்ச் 5 ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். அதே ஆண்டில், அதே மாதத்தில் மார்ச் 1 அன்று நம்முடைய மாண்புமிகு தலைவர் பிறந்தார். அவருக்கு அந்த பெயரை வைத்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த பெயரை காரணம் காட்டியே அந்த புரட்சி பெயராக இருக்குன்னு சொல்லி சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் சேர்த்துக்கல. அதற்காக பெயரையோ கொள்கையோ மாற்றிக்கல, பள்ளியையே மாற்றிக்கிட்டோம். சேத்துப்பட்டு மேல்நிலை பள்ளியில் ஃபுல்லாக அந்த ஸ்கூல் படிப்பு முழுவதையும் முடித்தாங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தர் பல்கலைக்கழகத்தில் படித்தாங்க. படிக்கும்போதே நடித்தார். நடிகர் விஜய் அவர்கள் நடித்த மாதிரியான படங்கள்லாம் இல்லாது. திண்டுக்கல் தீர்ப்பு, நீதி தேவன் மயங்குகிறான், முரசே முழங்கு, நாளை நமதே, மக்கள் ஆணையிட்டால் ஒரே ரத்தம், அத்தனையும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் இந்த சமுதாயத்திற்கு உறக்க சொல்லி திராவிட இயக்க கொள்கைகளை நிலைநாட்டிய திரைப்படங்களும் படங்களும், அதெல்லாம் நாடகங்கள், இதெல்லாமே. இப்போ 14 வயதிலேயே இளைஞர் திமுகவை ஆரம்பிக்கிறாங்க. என்ன வரலாறு இருக்குது, என்ன வரலாறு இருக்குன்னு ஆளால் கேட்டுட்டு இருக்காங்களே, அதற்காகத்தான் சொல்கிறேன் இந்த வரலாறை. 14 வயதிலேயே இளைஞர் திமுகவை ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவிலேயே இளைஞர்களுக்கு என்று ஒரு அணியை முதலில் ஆரம்பித்த இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ 21 வயது தான் அடுத்து. திருமணமான ஒரு சில மாதங்களே மிசா சிறையில் ஒன்றிய அரசாங்கம் பிரகடனப்படுத்திய அந்த நெருக்கடி நிலைக்காக மிசா சிறையில் கைது செய்யப்பட்டு மிசா சட்டத்தின் கீழே மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. ஒரு தலைவரோட மகன் எப்படிங்க காலைல போயிட்டு சாயங்காலம் வந்துட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, ரொம்ப சொகுசான அறையான்னு கேட்டாலும் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் குறுகலான அறை, கோரமான தரைகள், செவுத்தில் சாய முடியாது, சிறுநீர் நாற்றம் எடுக்கிற சுவர்கள்னு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே அவருடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். அது சிறையல்ல, சித்திரவதை கூடம் என்று. அங்கே இரவா பகலான்னு தெரியாதான், கும்மிருட்டா இருக்குமா. அதற்கு பக்கத்தில் ட்ரெயின் ஓடும் போது அதை வச்சு தான் அந்த நேரத்தை கூட கணிக்க முடியும். அன்றைக்கு அந்த மாதிரி மிசா சட்டத்துக்கு கீழே அந்த சிறையில் இருக்கும் பொழுது மிக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொள்கையை விடாமல் அவ்வளோ துன்பப்பட்ட நம்முடைய தலைவரை ஒரு நாள் இரவு தனிமைப்படுத்தி அவருடைய உயிரை போக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அங்கே இருந்த சிறைத்துறை அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் சரமாரியாக தாக்குறாங்க.
இன்னும் ஒரு அடி அவர் மேல் விழுந்தால் எதிர்கால கையிருப்பு நம் தலைவருடைய மகன் உயிர் போய்விடும் என்பதற்காக குறுக்கே வந்து விழுந்த மாவீரன் தியாக மறவன் சிட்டிபாபு அவர்கள் அவர் மேல் விழ வேண்டிய அடிகளை தான் வாங்கி கொண்டார். அப்போ பூட்ஸ் காலால் ஓங்கி உதைக்கிறாங்க. அடி வயிற்றில் சீல் பிடிச்சு ஓரிரு மாதங்களில் இறந்தும் போனார். அந்த அவருடைய மரணம் என்பது நம்முடைய தளபதியின் அரசியல் வாழ்க்கை இன்னும் தீவிரப்படுத்தியது. இன்றைக்கும் அது ஆறாத வடுவாக இருப்பதால் தான் கொளத்தூர் ஐசிஎஃப் மேம்பாலத்திற்கு சிட்டிபாபு மேம்பாலம் என்று பெயரை சூட்டி மகிழ்ந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ரத்தம் தோய்ந்த வரலாறு, தியாக வரலாறு எந்த கட்சி இருக்கா? அந்த அம்மாவை காலோட புதைச்சாங்களா, கால் இல்லாமல் புதைச்சாங்களான்னு இப்போ வரைக்கும் தெரியல. இந்த நிலையில் 2 கோடி இனப்படுகொலைகள் 1949 செப்டம்பர் 17 ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் உதித்த இந்த உதயசூரியன் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்து நல்லாட்சியை வழங்கி இந்தியாவிலே 3வது மிக பலம் வாய்ந்த அரசியல் கட்சியாக இருக்கிறதுனா அதுக்கு காரணம் என்ன? இன்று வரை வண்ணத்தை மாற்றவில்லை, சின்னத்தை மாற்றவில்லை. இந்த அளவிற்கு நம்முடைய இயக்கத்தில் இவ்வளோ அக்காமார்கள் அவ்வளோ கழக உணர்வோடு இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன்னா நாங்கள் மிஸ்ஸாவை பார்த்திருக்கிறோம், தடாவை பார்த்திருக்கிறோம், பொடாவை பார்த்திருக்கிறோம், ஆட்சி கலைப்பை பார்த்திருக்கிறோம், இராணுவத்தை பார்த்திருக்கிறோம், துப்பாக்கி சூட்டை பார்த்திருக்கிறோம், வெட்டுக்காயத்தை பார்த்திருக்கிறோம், அதிகாரத்தின் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கப்பட்டிருக்கிறோம், ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், வெற்றியையும் பார்த்திருக்கிறோம், தோல்வியையும் பார்த்திருக்கிறோம். இத்தனையும் பார்த்த எங்களை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். காலையிலிருந்து இரவு வரை நேரம் பகல் இல்லை, உங்களுக்கு லீவ் இல்லை. இந்த அளவிற்கு ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு குடும்பமே அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே தலைவன் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லையா? தமிழ்நாட்டை தான் முதல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஏன் அது உரிமை தொகை? இல்லத்தரசிகள் இந்த அளவிற்கு ஓயாமல் உழைப்பதால் தான் அண்ணன்மார்கள் வெளியில் போய் முழு திறனையும் வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் இந்த நாட்டோட இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி உயர்வதற்கு காரணம் இல்லத்தரசிகள். அதனால தான் அதற்கு பேர் உதவித்தொகை இல்லை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. தமிழ்நாட்டை பார்த்து தான் இன்றைக்கு தெலுங்கானா மாநிலத்தில் மகளிர் உரிமை தொகை, கர்நாடகா மாநிலத்தில் மகளிர் உரிமை தொகை, ஜார்க்கண்டில் ஒரு மகத்தான வெற்றி திருமதி கல்பனா சோரன் அவர்கள் முன்னெடுத்ததில் உங்களுக்கும் தமிழ்நாட்டை போலவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் சொன்னாங்க. அங்கே அந்த கட்சி ஒரு மகத்தான வெற்றி பெற்றது. அந்த அளவிற்கு எல்லா மாநிலங்களுக்கும் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல். ஆனால் இங்கே ஒரு சிலருக்கு திராவிட மாடல்னா என்ன, திராவிட மாடல்னா என்ன, கண்ணை மூடிக்கிட்டே இருப்பாங்க போல, கண்ணை திறந்தே பார்க்க மாட்டாங்களாட்டிருக்கு. அந்த அளவிற்கு திராவிட மாடல் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே என்று $1 trillion திட்டத்தை நோக்கி வீரநடை போட்டு கொண்டிருக்கிறது. இப்போ கல்வியிலன்னொன்னே தமிழ்நாடு தான் இந்திய அளவிலே கல்வியில் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இங்கே இந்த நான் முதல்வன் திட்டம் இருக்குல்ல, இந்த நான் முதல்வன் திட்டம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டம். இந்த திட்டத்திற்காக இந்த ஆண்டு பட்ஜெட்லேயே 2000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தினால என்னப்பா, ஏன் இது கனவு திட்டம்னா, ஐஐடி என்பது இதற்கு முன்னால் இருந்த தலைமுறைகளுக்கெல்லாம் உயர்தட்டு மட்டும்தான் படிக்க முடியும், கோச்சிங் கிளாஸ் போகணும். ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் 6 பேர் ஐஐடியில் ஜெயித்திருக்கிறார்கள். அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயிற்சி பெற்றவர்கள். இங்கே இவ்வளோ அம்மாச்சிகள்லாம் இருக்கீங்க, நிறைய அப்பத்தாக்கள்லாம் பின்னாடி இருக்கீங்க. நீங்களாம் ரொம்ப இளமையாக தாக்கா இருக்கீங்க, வந்தோடனே பார்த்தேன். அதனால் பின்னாடி எல்லாம் நிறைய அப்பத்தாக்கள்லாம் இருக்காங்க. அவர்கள்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ஏன் படிச்சிருக்க மாட்டாங்க? ஏன்னா படிக்க விடலை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா 8th பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கன்னு சொல்லி பெரிய மனுஷி ஆகிட்டா படிக்கக்கூடாதுன்ட்டாங்க, சனாதனம். அதனால் அவங்களும் படிக்கலை. ஆனால் எங்கள் அப்பத்தாட்டேருந்து இந்த கரண்டி எங்கள் அம்மாவோட கைக்கு வந்து எனக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த கரண்டியை பிடுங்கி கல்வி என்ற ஆயுதத்தை தந்தது தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரின் கனவுகளுக்கு
சட்ட அங்கீகாரம் தந்தது பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். முத்தமிழறிஞர் கலைஞர் தந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான அத்தனை சலுகைகளையும் இலவச பஸ் பாஸ் முதற்கொண்டு பயன்படுத்தி படித்து இன்றைக்கு நான் ஒரு மருந்து ஆளுநராக உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய புதல்வன் இதற்கு அடுத்த தலைமுறையை ஐஐடிக்கும் 227 அரசு பள்ளி மாணவர்களை வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில்வதற்காக தலை சிறந்த நிறுவனங்களில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துணை பேரும் அரசு பள்ளி மாணவர்கள். 2.2 லட்சம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே 1 லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். 1 லட்சம் ஆசிரியர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு கல்வியில் முன்னாடி இருக்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடாது, நாங்கள் கல்விக்கு நிதி தர மாட்டோம். யார் சொல்கிறா? ஒன்றிய அரசாங்கம். நீங்கள் தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்றை ஏற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு கல்வியில் நிதி தருவோம். இங்கே இருக்கிற எல்லாருடைய கனவும் நான் படிக்கலைனாலும் என் பிள்ளை படிச்சிடணும், நான் செருப்பு தைக்கிறனோ சாக்கடல்றனோ என் பிள்ளை ஒரு அதிகாரி ஆயிடணும் என்று நினைப்பது நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிப்பதற்கான நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது. காரணம் என்னங்கன்னா, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கங்கன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு. அப்படின்னா என்னங்க, 3வது படிக்கிற பிள்ளை, 5வது படிக்கிற பிள்ளை, 8வது படிக்கிற பிள்ளை, 10வது படிக்கிற பிள்ளை அத்தனை பேருக்கும் பப்ளிக் எக்ஸாம் வைப்பாங்களாம். 3வது படிக்கிற பிள்ளைலாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுமா? அது அப்போ தான் மூக்கே ஒழுங்காக துடைக்க தெரியாது அதுக்கு. அதற்கு தேசிய அளவிலான பொது தேர்வு, அதையும் 2 முறை தான் எழுதலாம். இப்போ கல்விக் கொள்கைனா என்ன சொன்னேன்? 3வது படிக்கிற பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும், ஆனால் 2 முறை தான் எழுதலாம். 5வது படிக்கிற பிள்ளை, 8வது படிக்கிற பிள்ளை, 10, 11, 12 எல்லாருக்கும் தேசிய அளவிலான ஒரு தேர்வு. அவங்களாம் எத்தனை முறை தான் எழுதலாமா? 2 முறை தான் எழுதலாமா. இப்போ 3வது படிக்கிற பிள்ளை 2 முறை எழுதிட்டு அதோட ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லி தருவாங்களாம் ஒன்றிய அரசாங்கம்? அதான் புதிய தேசிய கல்விக் கொள்கை. நம்ம பிள்ளைங்களுக்கு பானை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்களாம். 2019 அந்த தேசிய கல்விக் கொள்கை அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா 3வது படிக்கிற பிள்ளைக்கு பானை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. 5வது 8வது படிக்கிற பிள்ளையும் அதே மாதிரி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அப்பாவோட தொழிலையே பார்க்க போயிடலாமா, குலத்தொழிலையே பார்க்க போயிடலாமா. இதுதான் தேசிய கல்விக் கொள்கை. இதை ஏற்றுக்கலன்னு ஃபஸ்ட்டு சொல்லி தான் நம்மளுக்கு நிதியை நிறுத்தி வச்சாங்க. அடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்க? ஹிந்தியை முன் நிபந்தனையாக வைக்கிறார்கள். 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கோங்க. 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கு முன்னாடி நான் டெய்லி பார்க்குற ஒரு நிகழ்வு உங்களோட சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே 4 வயசு அந்த குட்டி பையன் மாதிரி ஒரு 8 வயசு 10 வயசு 2 பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன். அந்த 3 பேரும் அப்படியே ஒரு மாதிரி அழுக்கு தலையோட நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டுருக்க நேரம் அவங்களெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு அதில் சமைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா தலை ஃபுல்லாக கல்லை வச்சுட்டு மேலே கீழே ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்பார். நீங்கள் யாருங்கன்னா, அவர்கள் தன்னுடைய மாநிலத்தையும் தன்னுடைய மொழியையும் தன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த நிலத்தையும் விட்டு தாய் திருநாட்டிலே அகதிகளாக 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட பீகார், 2 மொழி கொள்கை கொண்ட தமிழ்நாட்டிலே தஞ்சமடைந்திருக்கிற அத்தனை பேரும் பீகாரிகள். இப்போ 3 மொழி கொள்கை என்ன அப்படின்னா, பீகாரில் மைத்ரி போஜ்புரி தான் அவங்களோட தாய்மொழி. ஆனால் அவர்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய தாய்மொழி அழிந்து அங்கே ஹிந்தி ஆதிக்கம் செலுத்தினதுனால தன்னுடைய தாய் நிலத்தை விட்டு, தன்னுடைய மொழியை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு சொந்த தாய் திருநாட்டிலே அகதிகளாக இன்றைக்கு 2 மொழி கொள்கையிலே கல்வியிலே 2வது இடத்திலே இருக்கிற, உலகெங்கும் கோலோச்சு கொண்டிருக்கிற தமிழர்களை பெற்று தந்திருக்கிற 2 மொழி கொள்கை கொண்ட தமிழ்நாட்டிற்கு தான் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அணு விஞ்ஞானி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒட்டுமொத்த உலக அரங்கையும் திரும்பி பார்க்க வைத்து பொக்ரான் அணுகுண்டு சோதனையை செஞ்சாங்க. அதே போல இன்றைக்கும் திட்ட இயக்குனராக இருக்கிற திருமதி தேன்மொழி செல்வி அவர்கள் இஸ்ரோவோட திட்ட இயக்குனராக இருக்கிறார்கள். அத்துணை பேரும் 2 மொழி கொள்கை கொண்ட நம்முடைய தமிழ்நாட்டின் அரசு பள்ளியில் அரசு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகையும் இந்தியாவின் திரும்பி பார்க்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கங்கன்னாங்களா? 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்ட ராஜஸ்தானோட நிலையை பார்த்தா 1951 அவர்களுடைய தாய்மொழியை பேசியவர்களுடைய எண்ணிக்கை, ராஜஸ்தானி மொழியை பேசுகிறவங்களோட எண்ணிக்கை 79%. ஆனால் அவர்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டார்கள். 2011 கணக்கெடுப்பின்படி போய் பார்த்தா அங்கே
இந்தி மொழியை பேசுகிறவர்கள் 89%. இப்படி அவர்களுடைய தாய்மொழி அழிந்து, அடையாளம் அழிந்து, பண்பாடு அழிந்து விட்டது. இதற்காக தான் நம்ம 3 மொழி கொள்கை வேணாங்கிறோம். இன்னைக்கு தான் ஹிந்தியை வேணான்னு சொல்கிறோமான்னு இல்லை. 1925 தொடங்குகிறது இந்த மொழிப்போர். 1926 தந்தை பெரியார் அவர்கள் என்ன எழுதுறாங்கன்னா, வடமொழி உயர்வுக்கு வழிவகை செய்து கம்பெனி ஆதிக்கத்தை இங்கே நிலைநாட்ட நம்முடைய தாய்மொழியை அழிக்கவே ஹிந்தி உள்ள வருதுன்னு எழுதுறாங்க. 1938 ராஜாஜி அவர்கள் கட்டாய இந்தியை ஏற்றுக்கோங்க, இந்தியை கட்டாய பாடமாக்குறாங்க. முதலாக மொழிக்கென்று உயிர் நீத்த வரலாறு இருக்குன்னா அது தமிழ் மொழிக்கு தான் இருக்கு. அதற்காக மொழியில் அந்த பாடுபட்டவர்களில் 72 பேர் பெண்கள், 32 குழந்தைகள் உட்பட மொத்தம் 1271 பேரை கைது செய்தது. அங்கே தாளமுத்து அவர்களும் நடராசன் அவர்களும் இந்த மொழி போரிலே முதல் களப்பலியானவர்கள். இதே போல கீரனூர் முத்து அவர்கள், சத்தியமங்கலம் முத்து, தொண்டாமுத்து தண்டபாணி அவர்கள், மாயவரம் சாரங்கபாணி, இப்படியெல்லாம் பல பேர் உயிரை நீத்து தண்டவாளத்திலே தலையை வைத்து தமிழை காக்க கள்ளக்குடி போராட்டம் என்று நினைத்த தன்னிகர் இல்லாத தலைவர் கலைஞர் அவர்கள் முதற்கொண்டு இங்கே இருமொழி கொள்கை இன்றைக்கும் நிறுவி வருவதற்கு காரணமாக இருந்தவங்க 1925, 1926, 1938, 1942, 1952, 1965, 1986 எப்படி நாங்கள் ஹிந்தியை விரட்டி அடித்தோமோ, எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று போராட்டம் நடத்தியதோ அதே போல் 2025 இங்கே வராது. இனி ஒரு 100 ஆண்டுகளுக்கு வராது, இனி எப்பயுமே வராது. ஏனால் இது திராவிட மண். இப்போ இப்படியே போயிட்டுருக்கோம். ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்னக்கா பண்ணுவோம்? ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். கேஸ் ஆகிடும்னு பயப்படுவோம். ஆனால் அதையும் கவனத்தில் கொண்டு அடிப்பட்டவர் யாராக வேணாலும் இருக்கலாம், வெளிநாட்டவராக இருக்கலாம், வெளி மாநிலத்தவராக இருக்கலாம், ஆனால் அலட்சியத்தால் ஒரு உயிர் கூட போய்விடக்கூடாது என்று நினைத்த ஒரு தலைவர் ஆரம்பித்தது தான் இன்னுயிர் காப்போம் 48. நீங்கள் அங்கே பாதிக்கப்பட்டவரை அழைச்சிட்டு போய் அரசு மருத்துவமனையில் தான் சேர்க்கணும்னு இல்லை, பக்கத்திலே இருக்கிற தனியார் மருத்துவமனையில் கூட சேர்க்கலாம். அவர்களுக்கு முன்னாடி 48 மணி நேரத்திற்கு அவர்களுக்கான செலவினங்களை தமிழக அரசு ஏற்றுக்குச்சு. இப்போ முழு செலவையுமே தமிழக அரசு ஏற்றுக்குச்சு. போய் சேர்த்தவங்களுக்கு ஒரு வெகுமதி உண்டு. போய் அது மாதிரி ரொம்ப பொறுப்பாக சேர்த்து ஒரு உயிரை காப்பாற்றினால் அவர்களுக்கு வெகுமதியாக 5000 ரூபாயை வழங்குகிறது ஒரு தமிழ்நாடு அரசு. அலட்சியத்தால் ஒரு உயிர் கூட போயிடக்கூடாது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை இல்லத்தரசிகள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உழைக்கிறீங்க, அவர்களுக்கான சுயமரியாதையை மீட்டெடுக்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அன்றாட வேலைக்கு போகிற கூலி பெண்களுக்கெல்லாம் விடியல் பயணம் 888 ரூபாய் மாதம் அவர்களுக்கு மிச்சமாகிறது என்று பொருளாதார ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இந்த அளவிற்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, எளிய மக்களுக்காக, எல்லோருக்கும் எல்லாம் என்று திகழ்ந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி சுகாதாரத்தில் 70 விழுக்காடுகள் பெற்று இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கு. இதுவரை 543 விருதுகளை குவித்திருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவத்தில் 2 கோடி பயனாளிகள். அதில் ஐநாவோட உயரிய விருதான ஐநா விருதை தமிழ்நாடு வாங்கி இருக்கிறது. இந்த அளவிற்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மற்ற மாநிலங்களெல்லாம் ஒப்பிட முடியாது. இதை நான் சொல்லலை, பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை வளர்ந்த மற்ற நாடுகளோடு தான் ஒப்பிட முடியும் என்று. அந்த அளவிற்கு வீறு நடை போட்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியின் நலத்திட்டங்களை மேலும் நாம் பெறதான் போகிறோம். கண்டிப்பாக 200 என்று நம்முடைய தலைவர் நிர்ணயித்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைந்து வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று கூறி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களோடு கரம் கோர்த்து வீர நடை போற்றுவோம் தமிழ்நாடு என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.